வடபழனியில் இன்று காலை அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 5 பேர் ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்பொழுது அந்த கட்டிடமானது அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடம் என்றும் முறையான அனுமதியின்றி அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதாகவும் ஏற்கனவே அந்த அடுக்குமாடி குடியிருப்பு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, தற்பொழுது இன்று காலை தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடம் முறையான அனுமதியின்றி ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு அடுக்குமாடி கட்டிடம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது பற்றி விரிவான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜபஸ்டின், இன்று காலை தீ விபத்துக்குள்ளாகி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்து அந்த அதிர்ச்சி மறைவதற்குள் அந்த கட்டிடமானது அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த கட்டடமானது வடபழனி 10/29 தெற்கு பெருமாள் கோயில் என்ற பகுதியில் வடபழனி அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 4 தளங்களில் இந்த கட்டடமானது கட்டப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 28 வீடுகள் இந்த 4 தளத்தில் செயல்பட்டு வருகிறது. அதில் தற்போது நிலையை பொறுத்தவரை 22 குடும்பங்கள் தற்பொழுது அதில் தங்கியுள்ளனர். 6 வீடுகள் தற்பொழுது காலியாக இருப்பதாக நம்ம காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கட்டிடம் அமைந்துள்ள அந்த இடத்திற்கு முறையான அனுமதியை சிஎம்டிஏ சென்னை பெருநகர வாரியத்தில் முறையாக அனுமதி பெறாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் வந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்றும் தொடுக்கப்பட்டது. 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அதில் உரிய விசாரணை செய்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது மாநகராட்சிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2016 ஆண்டுக்கு பிறகு 3 ஆண்டுகளாக எந்த விதமான நடவடிக்கையும் அதுக்கு 2016 ஆண்டுக்கு முன்பாக 3 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் தற்பொழுது அந்த கட்டிடமானது செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த கட்டிடத்திற்கு முறையான அனுமதி வாங்காமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடமிருந்து முறையான அனுமதி வாங்காமல் கட்டப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக இந்த கட்டிடத்துக்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது. அதை மீறித்தான் இந்த கட்டிடமானது மீண்டும் செயல்பட்டு வருகிறது. இது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டபொழுது அவரை நம்மிடம் தெரிவித்தார். அது இந்த கட்டிடமானது ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் இந்த குடியிருப்பில் வசித்தோம். ஆனால் அதன் பிறகு மீண்டும் அந்த கட்டிடம் அந்த சீல் வைக்கப்பட்டது அகற்றப்பட்டு மீண்டும் செயல்பட்டு வருவதாக நம்மிடம் தெரிவித்தார். ஆகையால் இந்த கட்டிடமானது தீ விபத்துக்குள்ளான கட்டிடமானது 6 பேர் உயிரிழப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜவாசின், ராமச்சந்திரன், தற்போது இந்த கட்டிட உரிமையாளர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க? தற்பொழுது அந்த வீட்டில் தங்கியிருக்கவங்க குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க இந்த தகவலை கேட்டு?
இது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக இரண்டாவது தளத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய ஜான் கிறிஸ்டோபர் என்பவரை சந்தித்து அவரிடம் கேட்ட பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கட்டிடத்துக்கு சீல் வைக்கப்பட்டது உண்மைதான். அந்த கட்டிடத்தின் நாங்கள் தற்பொழுது அவங்க வாடகையாக வாடகை செலுத்தி வசித்து வந்ததாக நம்மிடம் தெரிவித்தார். சீல் வைக்கப்பட்டது உண்மைதான் என்று நம்மிடம் அதை உறுதி செய்தார். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 4 தளங்கள் முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, ரொம்ப விதியை மீறி முறையான அது நீள அகல இடவசதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அங்கு சென்னை பெருநகர குழும சார்பாக சீலும் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் வசித்த அந்த குடியிருப்பில் வசித்தவர் நம்மிடம் தெரிவித்தார்.